வணக்கம், வாழ்க வளமுடன். நற்பவி சக்தி. இன்றைக்கி வந்துட்டு டெய்லியுமே நம்ம காய்கறி நிறைய சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். வீக்லி வந்துட்டு நிறைய காய் வாங்கி வச்சுட்டு ஒரே காயை ரிப்பீட்டடாக சாப்பிடுவோம். நம்ம இப்போ மண்டே ஒரு காய் செய்கிறோன்னா மிச்சம் மீது இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு வெட்னஸ்டே அப்படி இல்லாமல் இத்தனை காய்கறியில் இன்றைக்கி முத்தான 3 காய்கறிகளை பற்றின அதோடய மகத்துவம் பற்றின வீடியோ தான் இது. ஸோ மெயினாக வந்துட்டு நம்ம எல்லா காயுமே நம்ம கவர் பண்ணணும். வாரத்தில் வந்துட்டு இத்தனை காய், இந்த வாரம் இதெல்லாம் சாப்பிட்னா அடுத்த வாரம் வேறு காய் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், 1 கிலோ வெண்டைக்காவோ இல்லை அவரைக்காயோ சீப்பாக கிடைக்குன்னா வாங்கிடுவோம். ஸோ அதே வாரத்தில் 3 நாள் செஞ்சுடுவோம், ஏன்னா காலி பண்ணணுன்றதுக்காக. ஸோ தயவு செய்து எல்லா காய்கறியோடைய சத்தும் நமக்கு வேணும். அதில் முக்கியமாக வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகிற 3 காய்கறிகள். அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை வந்து வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக நம்ம அந்த 3 காய்கறியும் அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாளாவது எடுக்கிறோமான்றதை மட்டும் பார்த்துக்கலாம். அந்த 3 காயும் வாரத்தில் 1 நாள் எடுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் முதலாவதாக வந்து வெண்டைக்காய் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல நார் சத்து இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு வாட்டர் பேஸ்டு காய் தான் அது. ஸோ அந்த காயை வந்துட்டு நீங்கள் எடுக்கும்போது வந்து பிரெஸ்ட் கேன்சரை வந்துட்டு நீங்கள் தடுத்துக்கலாம் லேடிஸ்க்கு மெயினாக. ப்ளஸ் வந்து உங்களோட கட் ஹெல்த் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போது நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைன் ப்ராப்ளமாக இருக்குது, மோஷன் போகிறது ப்ராப்ளமாக இருக்குதுன்னு. ஸோ அதுக்கு எல்லாமே வெண்டைக்காய் வந்து அவ்வளோ நல்ல அருமருந்தாக வேலை செய்யும். ஸோ அதை எடுத்துக்கணும். அதை வந்துட்டு எப்படின்னா நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரையாக பண்ணுறத விட ஒரு டைம் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட அடுத்த வாரம் வந்துட்டு நீங்கள் அதை வந்து ஒரு குழம்போ சாம்பார்லேயோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு சுகருக்கே வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி எடுக்கும் போதே வந்துட்டு அது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ வெண்டைக்காயில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால வெண்டைக்காயை மறக்காமல் சாப்பிடுங்க. மெயினாக வந்து பிரசவ காலத்தில் லேடிஸ் வந்து அதை எடுத்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு அதோடைய சத்து வந்து அப்போ ரொம்ப தேவை அவங்களுக்கு. அதனால கண்டிப்பாக வந்து பிரசவ காலத்தில் அதை எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கூட்டாவோ பொரியலாவோ எப்படியாவது ஒரு விதத்தில் அது உள்ளே போய்க்கலாம். வெறுமனே வந்து ரொம்ப எலசாக இருக்கிற வெண்டைக்காயை நம்ம வந்து பிரெயினுக்காக சொல்லி முதல்ல சாப்பிடும் வெறுமனே. இப்போ நிறைய கெமிக்கல்லாம் போடுறதுனால நீங்கள் எல்லா காய்கறியுமே நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் மஞ்சள் கல்லுப்பு போட்டு ஊற வச்சு நல்லா அலசி எடுத்து தொடச்சிட்டு கூட நீங்கள் அது மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் வெறுமனே கடித்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. உங்கள் கட் ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. மெயினாக வந்து பெப்டிக் அல்சரை வந்துட்டு இது தடுக்குங்க. ஆல்ரெடி வந்துடுச்சுன்றவங்க கூட இதை எடுத்துக்கலாம். எடுக்கும்போது ஒரு லேயர் மாதிரி வயிற்றில் அது ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு அது வழுவழுப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து உங்களுடைய வயிறுக்கும் குடலுக்கும் வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு உணவாக அது இருக்கும். ஸோ அதனால் வெண்டைக்காயை வந்துட்டு கம்பல்சரி வந்து வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதை எடுத்துருங்க. அடுத்த காய் வந்து மஞ்சள் பூசணிக்காய். மஞ்சள் பூசணிக்காய் நம்மளால் எடுக்கிறதே கிடையாது. எப்பயாவது இந்த பொங்கல் டயத்தில் சாம்பாரில் சேர்த்துப்போம், அவ்வளோதான். ரொட்டீனாக நம்ம சில காய்கறி எடுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து கொத்தவரக்காய் போட்டிருக்கேன், வேறு சில காய்கறி அந்த வெள்ளை பூசணிக்காயெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது அவ்வளோ நல்ல ரிசல்ட்டு சொல்லி அதில் வந்து அந்த கொத்தவரக்காயில் சிறு கசப்பு இருக்கும். அந்த கசப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 காய்கறி இப்போ இந்த சம்மர் டயத்துக்கு நம்ம எடுக்க வேண்டிய காய்கறி. இதை வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து அவ்வளோ நல்லது. அது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதில் விட்டமின் ஏ சத்து இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக வந்து இதை எடுக்கும்போது கண்களுக்கு நல்லது. அதில் வந்து அந்த கலர் பாருங்கள், நேச்சுரலாக வந்து அந்த ஒரு என்ன ஒரு ஆரஞ்சு கலர், அது ஒரு மஞ்சளும் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு கலரு. ஸோ அதில் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட செய்வாங்க. நீங்கள் அப்படி வேணால் ஒரு சாம்பார் வெறுமனே அதை கட் பண்ணி போட்டு கூட ஒரு லைட்டாக ஒரு பாயில் பண்ணி நீங்கள் பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் வந்து அபரிதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த காயை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. தப்பாக நிறைய பேர் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காய் சாப்பிட்ட வெயிட் போடும். நீங்கள் அந்த காய் உட்காந்துட்டு நீங்கள் என்ன 1 கிலோ 1/2 கிலோவாக சாப்பிட போகிறீங்க இல்லை, ஒரு 100 கிராம் 50 கிராம் தான் அளவு தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு வாரத்தில் 1 நாள் அது கண்டிப்பாக எடுக்கணும். அப்படியே நீங்கள் வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க கூட அதை எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு எடுத்த உடனேலாம் அது அவ்வளோ வெயிட் போடாது. 2-3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அது ஐயோ வெள்ளைப்பாருங்க வந்து வெயிட் போட்டுரும் அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் வெயிட் போடுற மாதிரி அந்தளவுக்கு காய் கிடையாது அது. ஸோ அதை எடுத்துக்கலாம். 2வது வந்து அந்த காயில் வந்துட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த காயை சும்மா வெறுமனே மசிச்சு கொஞ்சம் தேன் போட்டு ஃபேஸ் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் சொல்லி. அதனால் அந்த வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஈஸிலி டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு இது தான். அதில் வந்துட்டு அதுலேயும் வந்து நார் சத்து நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 2வது காய். அது 3வது வந்து பாகற்காய்ங்க. அதில் வந்து கசப்பு இருக்குது. இந்த கசப்பு வந்துட்டு நிறைய பேர் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா கசப்பு பிடிக்காது, எங்கள் வீட்டில் செஞ்சதே இல்லை, அந்த ஸ்மெல் பிடிக்காது. தயவுசெய்து பாகற்காய் ரொம்ப நல்லது. ப்ளட் சுகர் லெவலில் வந்துட்டு அது மெயின்டைன் பண்ணும். நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். வாரத்தில் 1 நாள் கூட்டாவோ பொரியலாவோ எப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அது உள்ளே போகணும். ஸோ அந்த பாகற்காயில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நீங்கள் ஆரஞ்சு பழம் எடுக்கிறதுக்கு ஈக்குவலான விட்டமின்ஸ் இதுலேயும் விட்டமின் சி இருக்குது. 2வது வந்து வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கும் இது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரெகுலராக எடுங்க. இன்கேஸ் வாய் புற்றுநோய் வந்தவங்க கூட இதை எடுத்துக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனரியாக நம்ம வந்து இதை எடுக்கும்போது இதில் எவ்வளோ நல்ல
நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த காயை எதுக்கு அவாய்ட் பண்ணுறோம், இந்த காயை வந்து கசப்பு பார்க்காம நம்ம வந்து அதை ஏதாவது ஒரு கூட்டு மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துகிட்டு இதை நம்ம இதிலேருந்தெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாகற்காயில் இருக்க கசப்பு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ பாகற்காயை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இது பண்ணதுல ஹை ஃபைபர் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு டைஜஷனுக்கு நல்லது, உங்களுடைய பிளட் ப்யூரிஃபை பண்ணும். நீங்கள் ஜூஸாலாம் எடுக்கிறத விட பாகற்காய் வந்து நீங்கள் கூட்டாவோ பொரியலாவோ சேர்த்து சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு இதையும் எடுக்கணும். இந்த 3 காய்கறியும் நீங்கள் வந்து நிறுத்தாமல் எடுத்துக்கணும். இதில் வந்து பொட்டாசியம் இருக்கிறதுனால நீங்கள் வாழைப்பழம் வந்துட்டு சுகர் பேஷண்ட் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம், இந்த பாகற்காய் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள். ஸோ இந்த 3 முத்தான காய்கறிகள் இதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்றது நான் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். பாகற்காயெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பழக்கமே இல்லைன்றாங்க குழந்தைங்களுக்குலாம். ஐயோ அது கசக்கும், நீங்கள் கசக்குனால தேங்காய் பால் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உள்ள கொடுத்துருங்க. கசப்பும் நமக்கு நல்லது தானே. கசப்பான மருந்து எடுத்தால் தான் நமக்கு உடம்புக்கு சரியாகும். ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா கசப்பாக தான் இருக்கும் மருந்து, அப்போ கொடுக்குறல. அதை மாதிரி சில காய்கறியில் அதில் இருக்க மகத்துவத்தை சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ இந்த 3 காய்கறியும் சாப்பிட்டு நல்லா வந்து ஆரோக்கியமாக இருங்க. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது அப்படி தான். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் அது மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இது பெரிய செலவெல்லாம் நமக்கு பெரிய செலவான விஷயங்கள்னு எதுவுமே சொல்ல. டெய்லி காய்கறி சாப்பிட்றோம். ஸோ இந்த 3 காய்கறியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நான் சொன்னது வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் அதை கூகுள் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, இதெல்லாம் நமக்கு லேக் ஆஃப் விட்டமின்ஸ் உடம்புலன்றும் போது இந்த 3 காய்கறி வாரம் 3 நாள் இதை எப்படி இந்த ஒரு நாள் ஒரு காய்கறி எடுங்க. அந்த எடுத்த நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு, உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் டாக்டர்ஸாக இருந்து இதை எடுக்கும்போது எவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணிக்காயெல்லாம் அதை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஜூஸ் எடுக்கும்போது எவ்வளோ ஹோல்டே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுவும் இந்த சம்மருக்குலாம். அதனால் இந்த 3 காய்கறியில் இப்போ யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃபோனில் சொல்கிறாங்க, இங்கே என்னோடய பேஷண்ட் எல்லாருமே எடுப்பாங்க நான் போடுற வீடியோஸில். ஸோ மற்றவங்களும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க பார்த்துட்டு இந்த 3 காய்கறி எடுங்க. கண்டிப்பாக வந்து கம்பல்சரி இப்போது இந்த சம்மரில் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்ற ரிசல்ட் சொல்லுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.